வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயர்கல்வி வழிகாட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா தமிழ்நாடு அரசு 10ஆம் வகுப்பு மாணவர்களின் அறிவியல் புத்தகத்தில் இருந்து எடுத்தது தான். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் கோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது டாக்டர் கேட்டகரியில். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பல்வேறு வகையான கோர்சஸ் இங்கே இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து அலோபதி, எம்பிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அலோபதி. மற்றபடியான படிப்புகள், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நியூட்ரோபதி அண்ட் யோகா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுமே, அதாவது இந்திய மருத்துவம்னு சொல்லுவாங்க, இந்தியன் மெடிசன். ஓகேங்களா, படிப்பு காலம். ஓகேங்களா, இந்த எல்லா கோர்சஸ்க்குமே ஜாயின் பண்ணுறதுக்கு நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம இன்ஜினியரிங் படிப்பு பற்றி பார்க்கலாம், வாங்க. ஓகே, இன்ஜினியரிங் இது வந்து ஒரு 4 ஆண்டு கால படிப்புகள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் துறைகள். அந்த துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன துறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இங்கேருந்தே நான் ஹைலைட் பண்ண ஆரம்பித்தேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து ஏரோஸ்பேஸ், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான துறைகளில் வந்து இருக்குது. எங்களுக்கு முழுமையான துறைகள் வேணுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் முழுமையான ஒரு தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ். ஓகேங்களா, அதில் நம்ம நிறையா கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சயின்சஸ், அப்புறம் ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ். ஓகேங்களா, அடுத்தபடியாக நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ், அதாவது டிப்ளமா கோர்சஸும் இருக்குது, யூஜி கோர்சஸ் இருக்குது. டிப்ளமா கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டு படிப்புகள். யூஜி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆண்டு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு, அது மாதிரியான படிப்புகள் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்சிங், ஃபார்மசி, யூஜி கோர்சஸில் வரும். உங்களுக்கு முழுமையான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணுனாக்கா இந்த கண்டென்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தபடியாக ஹியூமானிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு படிப்புகள். அட்வர்டைசிங், ஜென்ரல் கிரிமினாலஜி, எக்கனாமிக்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான துறைகள் இங்கே இருக்குது. அடுத்தபடியான படிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி கோர்சஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், அது மாதிரியான கோர்சஸ் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா படித்து பயன்படலாம். அதுக்கடுத்து காமர்ஸ் கோர்சஸ், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, சிஎம்ஏ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், அந்த மாதிரியான பல்வேறு வகையான கோர்சஸுமே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 ஆண்டு படிப்புகள், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, பேங்க் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த 2 வகையான படிப்புகளும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சட்ட படிப்புகள் என்று சொல்லக்கூடிய படிப்பு, எல்எல்பி. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் கோர்சஸ், பிஏ எல்எல்பி. ஃபஸ்ட்டு வந்து எல்எல்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுற கோர்சஸ். 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுற கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஎம் எல்எல்பி ப்ளஸ் பிபிஏ எல்எல்பி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிஏ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. அந்த படிப்பு கீழே எப்படி எப்படி ஸ்டெப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிபிடி, ஏடிசி, ஐபிசிசி, அதுக்கப்புறம் ஐடிடி 100 hours ப்ராக்டிஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹார்டிகல்ஷிப் ஒர்க் அண்டர் சிஏ, அப்புறம் கிளியர் ஃபைனல் எக்ஸாம் ஃபார் டு பிகம் ஏ சிஏ. ஓகேங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வகுப்புக்கு பிறகு உள்ள உயர்கல்வி சம்பந்தமான படிப்புகள். நீங்கள்
வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.